கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சாதகமா இருக்க போகுதா? எதுல எல்லாம் கவனமா இருக்கு? கடகத்தை நோக்கி தான் கேது பகவானும் வராரு. ஸோ முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கொஞ்சம் இப்போ கடகராசின்னு சொல்லும்போது நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாசத்தோட கிரக நிலை ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் இந்த மாதம் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க ஜூன் மாசம் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு பித்ரு தர்ப்பணம் செஞ்சுக்கிறது, புண்ணிய ஸ்தலங்களை போய் கடக ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு? செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கடக ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன? அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய நேயர்களுக்காக ஒவ்வொரு மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வைகாசி மாதம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல வைகாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷபத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்ப வைகாசி மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில பயணிக்கும் போது பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரகாசமான முகம் கொண்டவங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியக்கூடியவர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தன்னோட வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா உழைப்பை பத்தி யோசிக்க கூடாதுங்க, இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அழகான சிரிப்பு கொண்டவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போது நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் கொண்டவர்கள். முக்கால்வாசி ஒரு 70% அக்கா தங்கைகள் கூட இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ணங்க இருந்தாலும் ஒரு தங்கைகளோ அக்காக்களோ கண்டிப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அடுத்ததாக பொருளாதாரத்துக்காக எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான சிலருக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா ரோஹிணியில் இருக்கும், மிருகஷீரத்தில் இருக்கும், ஈகோத்தனமான ஸ்பீச், இதான் இவங்களை மைனஸ் பண்ணுறது. அடுத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கூட அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரு இடமோ இல்லை ஒரு சொத்தோ இவங்களுக்கு ஏமாற்றப்படுவார்கள். இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாரிசுகள் கண்டிப்பாக இருக்கும். வைகாசி மாதம் பிறந்திருக்காங்கனாலே நிச்சயம், ஏன்னா புத்திரக்காரகனே சூரியனே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசுகள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப கேர் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் சில இடத்துல கட்டாயத்தின் பேரில் கூட போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அழகாக விடுபடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சம்பளமாக இருந்தாலும் அடுத்தடுத்து ரெடியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகத்தையோ லக்னத்தையோ சரி பார்த்துட்டு எடுக்கும்போது சூப்பராக. இவங்க வாழ்க்கையிலே இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் தசை வரும்போது நிறைய சேஞ்சஸ், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருமா? ஒரே கடவுள், முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தான். இந்த மாசத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்களை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல மகாவிஷ்ணுவுக்கு இந்த வைகாசி மாசத்துல தான் மாதவன் அப்படின்ற ஒரு அவதாரம் பேரே இருக்கு. ஸோ மாதவ போய் வழிபாடு செய்யறதும் நிறைய விஷயங்கள மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன மேம்? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே 6ஆம் எண் இவங்களுக்கு 80% சக்ஸஸும் 20% நிறைய வில்லங்கங்களை சந்திக்கிற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற எண்களை விட 6 இவங்களுக்கு சிறப்பு. வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லைட் ஷேட்ஸ், ஆஃப் ஒயிட்டு, லைட் எல்லோ, அதே நேரத்தில் லைட் ஆஷ் கலரு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க சூஸ் பண்ணுறதெல்லாம் லைட் கலர்ஸாக இருந்தால் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டார்க் ஷேட் எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌன் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, பிளாக் செட் ஆகாது. ஓகே, இப்போ இவங்க ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கூடவே வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் ஒரு ஏதாவது ஒரு சின்னம் யூஸ் பண்ணலாம்னா என்ன மேம்? கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகஷீட நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது, மிருதலங்க வச்சுக்கலாம். அதே போல் ஒரு சின்னதாக இரும்பில் ஆன ஒரு வேலு, இல்லை சில்வரில் கூட சரி, ஒரு சின்ன வேலு
அதை எப்போவுமே உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறது நிறைய விஷயத்தில் நிறைய பாதுகாப்பையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளோ கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோமே, அந்த வேலு ஒரு வெள்ளிலேயோ இல்லைன்னா ஒரு பஞ்சலோகத்துலேயோ சின்னதாக வச்சுக்கிறது நல்ல சூப்பராக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சாதகமா இருக்க போகுதா? எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் மேம்? கடகராசி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஏன்னா கால சர்ப்ப தோஷத்துல எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்கு. கடகத்தை நோக்கி தான் கேது பகவானும் வராரு. ஸோ முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கொஞ்சம் நிதானிச்சு யூஸ் பண்ணுறது, ஹைப்பராக நடந்துக்கிறது, நிறைய இடத்துல வந்து நான் தான் முன்னுரிமை அப்படின்னு போய் நின்று மாட்டிக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த காமெடியில், தான் காசுலேயே தானே வச்சுக்கிற சூனியம்னு, அந்த மாதிரி விஷயத்தில் மாட்ட போகிறது வந்து கடகராசி தான். ஸோ ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இப்போ கடகராசின்னு சொல்லும்போது நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதத்தோட கிரக நிலை ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஜூன் பிறந்துருச்சு அப்படின்னா கடகத்தை ஜெயிக்க யாரும் கிடையாது. இந்த மாதம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே திருமணத்துக்கான யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது, புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. இது வரைக்கும் ஒதுக்கி வச்சவங்க நடு வீட்டில் வச்சு கொண்டாட போகிறாங்க. தனிமையை அதிகமாக பார்த்தவங்க குடும்பத்தோடையோ இல்லை நண்பர்களோடையோ செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு பித்ரு தர்ப்பணம் செஞ்சுக்கிறது, புண்ணிய ஸ்தலங்களில் போய் இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி கங்கை பிறந்ததுன்னு அந்த கங்கை பூஜைகள் செய்யறது, ஏதாவது ஆறு குளத்துல போயிட்டு ஒரு அச்சதை கலந்த அரிசி கொஞ்சம் பூக்கள் எடுத்துட்டு போய் போட்டு வழிபாடு செய்யறது நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எடுக்கிறது. நீங்களா ஒரு கோர்ஸ்ல போய் அந்த குழந்தைய போட்டீங்கன்னா அது படிக்க செய்யாது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட குலதெய்வம் தான். ஒரே சரணாகதி, அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யறது. குலதெய்வம் கோயில் ஊர்ல இருக்கு, என்னால போக முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இவங்க இருக்க ஏரியாவுக்கு எல்லா தெய்வம் அதை போய் வழிபாடு பண்றது நன்மைகள் தரும். கடகராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, லக்கி நம்பர் என்ன, பிளஸ் யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் என்ன? அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 9ஆம் எண். லக்கி கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆஷ் கலர். இவங்க யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் பிறை இருக்கு பாருங்க, அந்த பிறையை பார்க்கறது, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை வால்பேப்பராகவோ இல்லை ஃபோட்டோ வச்சு டெய்லி ஒரு 5 செகண்ட்லேருந்து 8 செகண்ட் பார்க்கறது நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வைகாசி மாதம் ராசி அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் பொது பலன்களாக இந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ இருக்கு மேம்? அதாவது இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு கிரகம் அமையும். சிலர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேது பிடியில் இருக்கிறது இது சிறப்புகள் கிடையாது. இந்த மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, வெளியில் போக முடியாததோ இல்லை ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விபத்துகள், கண்டங்கள், ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸில் அதிகமாக இருக்கும். பெரிய இயந்திர கம்பெனி வச்சுருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு பிராண்டு அப்படியே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50% கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து மருத்துவமனை நிறைஞ்சி வழிய போகுது. ஸோ இதுலெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பொது பலன் தான். ஆனால் அந்த ராகு கேது பிடிகள் மாறுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் பிறக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய அறிவிக்கைகள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு சில இரிட்டேஷனான நியூஸ்களும் இருக்கும். இந்த அப்யூஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டிவோர்ஸ் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் துர்சம்பவங்களும் இருக்கும். இது எல்லாம் எப்போ கிளியர் ஆகும்னா 10ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த 10ஆம் தேதி வைகாசி மாதம் தமிழ் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எஜுகேஷன் வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க மூடக்கூடிய நிலைமையில் போனாலும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மேம். நன்றி. நன்றி.